ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு 3 டேஸ்மே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் வந்துட்டுருக்கு. இன்றைக்கு கூட வந்து ஒரு 81 புள்ளிகள் சரிவடைஞ்சு 25,758 முடிவடைஞ்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா 850க்கு மேலே பையிங்னு பட் சொன்னோம். பட் 950 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப மார்க்கெட்டால் பை பண்ண மேலே போக முடியல. திரும்ப கீழே தான் வந்து 850 உடச்சிட்டு நல்லாவே கீழே நேற்று லோ வரைக்குமே வந்திருக்கு. 730 வரைக்குமே வந்து க்ளோஸ் வந்து 760 க்ளோஸ் வச்சிருக்கு. லாஸ்ட்டு 2 டேஸுமே நம்ம எடுத்துக்கிட்டால் வந்தால் ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்னுடைய ஃபெட் ரேட் கட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.2 பைசா வந்து குறைக்கிறதா ஒரு நியூஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கு மேபி இருக்கலாம். அப்படி இந்த நியூஸ் வந்து ஃபேவராக இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கேப் டவுன் வந்து ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கு மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்குமே இருக்குது. அப்படி நாளைக்கு நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடே லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 920க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே பை ஆகும். அப்படி நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த 700 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த லெவல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்படி நாளைக்கான மார்க்கெட் இந்த லெவல்ஸ் எல்லாம் உடச்சிருச்சு அப்படின்னா திரும்ப 500 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல பை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 920க்கு மேலே மார்க்கெட், ஏன்னா 2 நாளுமே இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிருக்கு. அதே மாதிரி நாளையான மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம நல்லாவே திரும்ப பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் திரும்ப நல்லாவே கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே 25,920 வந்து ஒரு லெவலு, 25,700 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லெவல். இதுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா பை ஆகவும், இது கீழே இருக்குது அப்படின்னா செல்லிங்காகவும் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்றைக்கான ஃபெட் மீட்டிங்கினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கலாம். அப்படி நல்லாவே செல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கலாம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நாளைக்கு நடக்கும். என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.